ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோடு 28 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. வந்தால் தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களுக்கு தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக வராங்க. முக்கியமாக ரெய்லி, நம்ம மீனாவோட ஃப்ரெண்டு காரி எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்னோட அண்ணன் உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டாரு, அவரு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அங்க இன்னொரு சைடு ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்களே. அங்க கண்ணாடி போட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அவருக்கா நம்ம ஹீரோவோட டேலண்ட்டை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் நம்மளுக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் எப்பயாச்சும் தான் வருவான். அவனோட பேர் என்னது? அவன் ஷியோஷி தானே. அதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் நம்ம கேதர் பண்ணோம். அவனை மாதிரி ஒரு ஜீனியஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. எப்படியாச்சும் நம்ம அவனை ரெக்ரூட் பண்ணி ஆகணும். இன்னொரு சைடு அங்க பில்லியோட அப்பாவும் வந்திருப்பாரு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஷியோஷின்னு. ஜீனியஸ்ன்னு தெரிஞ்சவனே நம்ம ஆளை பத்தி யோசிக்கும் போது அப்புறம் அவங்க சைட்ல இன்னொருத்தர் சொல்றாரு, உங்க சன்னு தான் ஏகப்பட்ட பிரச்சனையை இவன் கூட உருவாக்கி வச்சிருக்கான், இவனை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நான் இருக்கிற கேப்பை வச்சு பார்த்தா இப்போதைக்கு அதெல்லாம் முடியாது போல. சரி வாங்க வீட்டுக்காச்சும் போகலாம் இப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க ஷியோஷியோட பிரின்சிபலுக்கு எல்லாருமே கையை கொடுக்குறாங்க. பிரின்சிபலோட ஸ்கூல்ல இருந்தா இந்த மாதிரி ஒரு பங்கமான ஜீனியஸ் வந்திருக்காங்க. அங்க அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பர்சன் அவங்க வந்து சொல்றான், சார் வித்தியாசமா எல்லாருக்குமே தலை வலிக்க ஆரம்பிச்சதுல அதுக்கு காரணம் இந்த P2P இந்த டிவைஸ் தான். இந்த டிவைஸை இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான டிவைஸ், அதனால தான் எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு காரணமும் இதுதான். இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் தடை செய்யப்பட்ட டிவைஸ். அப்படி இருக்கும் போது இந்த டிவைஸ் யாருக்கிட்ட இருந்துச்சு? எந்த ஸ்டூடெண்ட் இது? சார் அது வேற யாரும் இல்ல, அந்த குரோசி ஹை ஸ்கூல்ல போனஃபஸ் அப்படின்னு ஒரு பையன் தானே, அவன் தான் இந்த வேலையை பண்ணான். எதுக்காக இந்த குரோசி ஹை ஸ்கூல்ல இந்த விஷயத்த பண்ணணும்? சரி ஏதோ ஒன்று, நீங்கள் எதுக்கும் இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து பண்ணுங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன். அங்கே இந்த விஷயங்களை கேட்டக்கப்புறம் தான் ஷியோஷியோட பிரின்சிபலுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அங்கே ஷியோஷியும் வரும்போது கேட்குறான், ஆமாம் என்ன விஷயம் பிரின்சிபல்? நீங்கள் ஏதோ வர சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஏதாச்சும் தேவையா? இல்லையா பின்ன ஷியோஷி, நீ தான் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டாராக இருக்க, நீ ரொம்ப அற்புதமான வேலையை பண்ணியிருக்க. அதனால ஷியோஷி, அதனால நீ எதை பற்றி கவலைப்பட வேணாம். எங்கள் மூலமாக உனக்கு ரொம்ப அற்புதமாக இதுக்கு மேலே சப்போர்ட் கிடைக்கும். ஈவன் உன்னோட டியூஷன் ஃபீ, சிஸ்டரோட ஃபீ எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கிறோம். அதனால எதை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம், நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ஒண்டி நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஷியோஷி, உன்கிட்ட நிறையவே திறமை இருக்கு, அதனால உன்னை ஹீரோ அசோசியேஷனில் இருக்க ஒரு எலைட்டான டீம், அந்த டீமுக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன். ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப அதிகம் தான், இருந்தாலும் உன்கிட்ட அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு, தாராளமாக நீ உள்ளே வரலாம். ஏன்னா இந்த ஃபியூச்சர் ஸ்டார் டோர்னமெண்ட்டோட சாம்பியன் நீ, அதனாலேயே உனக்கு 1 மில்லியனுக்கான பிரைஸ் மணியும் தனியான மேன்ஷனும் கிடைக்கும். என்னது தனியான மேன்ஷனா? இன்னொரு பக்கம் மீனா வரும்போது அப்படியே அங்க பில்லி பூச்சி இழுக்கிறான். ஹே பில்லி, நீ என்ன பண்ணிருக்க? எனக்கு வலிக்குது. ஆமா, எதுக்காக அந்த இடத்துல அந்த பில்லை நீ ரிங் பண்ண? நீ என்ன மந்துட்டியா? இதுக்கு முன்னாடி அவன் எந்த அளவுக்கு நம்மள அசிங்கப்படுத்தினான்னு நீயும் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, நம்ம ஒன்னும் அவனை விடக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும் போது எதுக்காக இப்படி பண்ண? நீயும் இதே மாதிரி தான், அந்த போனஃபஸும் இதே மாதிரி தான், 2 பேருமே ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. நீ என்ன சொல்ல இருக்க? அந்த பையன் அவன் தான் என்னோட உயிரை காப்பாத்தினா, என்னோட உயிரை ஒண்டி இல்லாம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினா. அவன் இல்லனா இப்ப என்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியுமா? இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப மோசமான நிலைமையில நான் இருந்திருப்பேன். எனக்கு ஒன்றும் அதை பத்திலாம் கவலை இல்லை. அவன் எல்லாரும் முன்னாடியும் அட்டென்ஷனை இழுக்கிறான், அது உனக்கு தெரியலையா என்ன? அங்க இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் அங்க பில்லி உண்மையிலேயே எப்படிப்பட்டவன் அப்படின்னு அங்க மீனாக்கு தெரியுது. அங்க மீனா கத்தி வரா, பில்லி இதுக்கு மேலேயும் நான் உன்கிட்ட பேச வரும்ல, மரியாதையா போயிடு. என்னது போயிடா? நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறேன். உனக்கு ரொம்ப தைரியம் தான். அங்க அறையிலான்னு வரும்போது மீனாவும் சொல்றான், உனக்கு வேணுமா என்ன நீ அடிக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் கிட்ட வரதை என் கிட்ட பேசாத. அடிக்கலான்னு வரும்போது திடீர்னு அங்க ஹீரோ அப்படியே பிடிக்கிறான். ஹேய், அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா? ஷியோஷி என்ன பண்ணிருக்க? மரியாதையா என்ன போக விடு, நான் யாருன்னு தெரியுமா? அட ஷியோஷி நீங்களா? உண்மையை சொன்னா இதுல இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா என்கிட்ட வேற வழி இல்லை, அதனால நான் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஆகுது. கையை வெறும முறுக்கி தான் வர்றான், அதுக்கே ஆளு கீழே கிடக்குறான். நீ பண்ண வேலையால இப்போதைக்கு எத்தனை பேர் பயங்கரமா இன்ஜூர் ஆயிருப்பாங்க அது உனக்கு தெரியுமா? அப்படி அங்க இருக்கிற கயிறை ஒண்டி நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு சில செகண்ட்ல அந்த இடமே ஒரு சுடுகாடா மாறி இருக்கும். ஆமா டே ஷியோஷி, உனக்கு தெரியல நீ யாருக்கிட்ட மோதின்னு இருக்கேன்னு. என்னோட அப்பா அவரு தான் ப்ளூ ஸ்னேக் கேங்கோட ஹெட்.
அப்படி இருக்கும்போது என் கூட மோதினா கண்டிப்பா உன்னோட நிலைமை மோசமாகும். ஆனா இதை கேட்கிற நம்ம ஹீரோவா அவளைக்கும் அதை கண்டுக்கவே இல்ல. ஆளு மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கிறான். நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, ஆனா எனக்கு ஒன்றும் அதை பத்திலாம் கவலை இல்ல. அங்க அடிச்ச அடியில ஆளு அப்படியே தூரமா போய் விழுறான். அடே நீ என்ன பண்ணிருக்க? என்னோட பல்ல நீ உடைச்சிட்ட. கண்டிப்பா நான் இதுக்காக உன்னை விட மாட்டேன். இதுக்காக நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ. அப்படியா? சரி, நீ வரதுக்கு நான் வெயிட் பண்றேன். அங்க மீனாவோட ஃப்ரெண்டு வராங்க. மீனா, நீ ஓகேவா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பண்ண வேலையால பில்லி ரொம்ப கிரேசியா இருந்தான். உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்து ஓடி வந்தேன். அட யோஷி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ என்னதான் எனக்கு ஹெல்ப் பண்ணி அங்க பெல்ல ரிங் பண்ணாலும் என்னால என்னமோ அந்த விஷயத்த மறக்க முடியல. என்னோட சிஸ்டருக்கு அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணீங்க. அதை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? சோ மன்னிப்ப உண்டி எதிர்பார்க்காதீங்க. நம்ம ஷியோஷி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அட ஷியோஷி, ஒரே ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு? ஏதாச்சும் வேணுமா? என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. தெரியாதனமா உன்னோட சிஸ்டரை நான் அப்படி ட்ரீட் பண்ணிட்டேன். இப்போதான் எனக்கு புரியுது நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன்னு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அங்க ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. அங்க மீனா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறா. ஆனா நம்ம ஷியோஷி அப்பயும் அப்படியே தான் பாக்குறான். இடத்துல ஃப்ரெண்டுக்காரி அமைதியா இருப்பாளா? அதனால மண்டியை பிடிச்சு, ஹேய் நீ என்ன பண்ணிருக்க? நீயும் தான் அந்த இடத்துல என் கூட இந்த, அதனால மன்னிப்பு கேளு. எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் அப்படி பண்ணிருக்க கூடாது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா இந்த மன்னிப்புனால அந்த பழைய விஷயம் ஒன்றும் மாறாது. என்னோட சிஸ்டரை புலி பண்ணது நீங்க தான். அது போக அவளுக்கு இந்த மாதிரி காயம் ஏற்பட்டதுக்கு காரணமும் நீங்க தான். அந்த விஷயம் ஒன்றும் மாறாது. இப்ப வேறமா நீங்க சாரி அப்படின்னு சொன்னனால அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? என்னால அப்படி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே உங்களை தாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட்டை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா உங்களோட காயம் ஹீல் ஆயிடுமா? அது ஒன்றும் ஹீல் ஆகுது. அதே விஷயம் தான் இதுவும். சரி, என்ன பண்றீங்க? எழுதுக்கோங்க. இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை மாற்றும் போது யோசிக்கிறான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா நான் வீட்டுக்கு போகணும். கரீனா வேற ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்கா. எப்படியோ நாளைக்கு அந்த பணமும் அந்த மேன்ஷனும் எனக்கு கிடைக்க போகுது. கரீனா கொண்டு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. முக்கியமா அந்த மேன்ஷன்ல எலிவேட்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்டோன்னே அவன் ஹாப்பியாக போறா. இப்படி இவன் ட்ரெஸ்ஸை மாற்றும் போது திடீர்னு கதவை யாரோ உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரெய்லியோட கேங் தான். அவங்க எல்லாருமே நிற்கும் போது நம்ம ஹீரோ அங்க கேட்கறான், ஆமா என்ன ஆச்சு? எதுக்காக எல்லாருமே அட் அ டைம்ல இங்க வந்திருக்கீங்க? ஷியோஷி, தயவு செஞ்சு எங்க எல்லாரையுமே மன்னிச்சிருங்க. ஏன்னா நாங்க உங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணோம். எங்களுக்கு அப்போ சொல்லும் போது புரியல. ஆனா இப்பதான் புரிஞ்சிருக்கு நீங்க உண்மையிலே யாருன்னு. நம்ம ஹீரோக்கு புரியல. அவன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் அவன் பாக்குறான். வெளில போகும்போது பாக்கணுமே, அங்க எல்லாருமே அவன் பின்னாடி தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கான். ஒருத்தனும் அங்க பாராட்டின்னு இருக்கான். யோஷி, நீங்க பண்ண விஷயம்லாம் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. உங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையே எனக்கு இருக்கு. கரீனா, அது உங்க அண்ணன் தானே? ஆமா, இப்ப அவன் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். மீனாவும் ஓடி வரும்போதே சொல்றான், ஷியோஷி சீக்கிரமா ஓடுங்க. ஏன்னா அந்த பில்லி ஒரு கேங்கே கொண்டு வந்திருக்கான். இப்போ உங்களை நோக்கி தான் ஒரு கேங் வருது. அதனால சீக்கிரமா ஓடி தப்பிங்க. இப்படி சொல்லும் போது மீனாவை அவங்க கருணி இல்லாம தள்ளி விட்டுறாங்க. ஷியோஷி, நீ என்ன யோசிச்ச? அதாவது நீ அப்படி பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நீ யோசிச்சியோ? நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒன்றும் நான் விட மாட்டேன். ஷியோஷி பின்னாடி இருக்க ரெய்லியும் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா பில்லியை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். பில்லியோட அப்பா தான் ப்ளூ ஸ்னேக் கேங்கோட ஹெட். அப்படி இருக்கும்போது ஷியோஷி, அவனை மாதிரி ஒரு பர்சனை நீ எனிமையா மாத்திட்டியா? தலை பரவாயில்ல ஷியோஷி, எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. நாங்க எல்லாருமே உன்னை மதிக்கிறோம். அதனால நாங்க இருக்கோம். நாங்க எல்லாருமே உனக்காக சண்டை போடுறோம். அங்க இப்படி இவங்க சொல்லும் போது உடம்பெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகும். இருந்தாலும் நம்ம ஷியோஷிக்காக சண்டை போடணும் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த விஷயத்துல நீங்க ஒன்னும் இன்வால்வ் ஆக வேணாம். ஜஸ்ட் என்னோட சிஸ்டரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் மீதியெல்லாம். எத்தனை நாளைக்கு தான் நான் இதே மாதிரி மறைக்கிறது? ஆப்வியஸா மறைக்கிறதுக்கு எந்த விதமான பாயிண்ட்டும் இல்ல. அப்படி இருக்கும் போது நான் உனக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. அந்த இடத்துல அவனோட கருப்பு கலர் சூட்டை அவன் வர வைப்பான். இதை பாக்குற பில்லி ரொம்ப ஷாக் ஆகுறான். இருந்தாலும் மத்தவங்க கிட்ட எல்லாம் அவன் சொல்றான், ஏய் யாருமே பயப்படாதீங்க, நம்மளால பண்ண முடியும். அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இவங்களோட எண்ணிக்கை அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒருத்தவங்களும் பாயறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெறுமா கிக்கு தான் அடிக்கிறான். அதுக்கே பறந்து போய் எங்கேயோ விழுறாங்க. அங்க பில்லி பின்னாடி இருக்க ஒருத்தனும் பயந்து போயிடறான். சைட்ல இன்னொருத்தனும் ஒரு பொருளை கொண்டு வந்து பயங்கரமா தாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அல்டிமேட் பிசிக் ஆக்டிவேட் பண்ணனால அந்த இடத்துல அவனுக்கு எதுவுமே ஆகல. ஃபைனலி நான் தாக்கிட்டேன். அட இது என்ன ஆச்சு? இது ஒரு அயன் ராடு. அப்படி இருக்கும் போது இதுவே வளைஞ்சு போயிடுச்சா? என்னப்பா ஆச்சு? வளைஞ்சு போச்சோ? ரொம்ப மோசமான விஷயம் தான். செகண்டே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். டைரக்டா பில்லி மேல் தான் விழுறானே. அங்க இதே
மாதிரி எல்லாருமே பறக்க விடுறானா. கரீனாவோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க கரீனா கிட்ட அவ கேக்குறா, ஆமா உன்னோட அண்ணன் இன்னும் இந்த அளவுக்கு ரொம்ப கூலா இருக்கான், அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவா அப்படியே அவங்க சுத்தி வளைக்கிறாங்க. அங்க ஒரு அயன் ராட் இருக்கும், அதை கையில வச்சுட்டு அவனோட தண்டர் எபிலிட்டி அவன் பயன்படுத்துறான். அந்த இடத்துல மேசிவான அளவுல ஒரு தண்டரும் அப்படியே கீழே விழுது. இதையும் மேல இருந்து ஒரு 2 வித்தியாசமான ஹீரோஸ் பாக்குறாங்க. அவங்க 2 பேருமே எஸ் ரேங்க் ஹீரோஸ் தான். அவங்களும் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை அவங்களோட கில்டில் ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் அவன் பயங்கரமா ஷைன் ஆவான். இந்த சைட்ல இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஹீரோ டெஸ்டிங் ஏரியாவில் கரண்ட் வந்து போயிருக்கோம். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இந்த பையன்தான். ரொம்ப காலக்கு அப்புறமா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு பர்சனை நான் பார்க்குறேன். கூடிய சீக்கிரத்தில் சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டோ வரப்போது. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. நான் இந்த டைம் சும்மா இல்லை, ஒரு ஃப்ராக்ஷன்ல இருந்தும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டுக்கு டேலண்டடான ஆளுங்களை தான் அவங்க தேன் இருக்காங்க. இவனோட எபிலிட்டி மூலமா நம்மளுக்கு தெரியுது இவனால நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் இப்படின்னு அவரோட மேஜிக் மூலமா அங்க மஞ்சு போயிடுறாரு. சைட்ல இருக்க அந்த பர்சன் சொல்றான், இவனோட பேரு ஷியோஷி தானே, இவனை பர்சனலா மீட் பண்ணி பேசணும் இப்படின்னு அவர் பந்து போயிடுறாரு. நோ சைடு மின்னலும் அப்படியே கீழே தாக்கிருக்கும்ல, அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் அப்படி ஷாக் அடிக்குது. அங்க பில்லிக்கு அப்புறம் தான் புரியுது ஒரு ஹீரோக்கும் ஒரு ஆர்டினரியான பர்சனுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஆமா என்ன ஆச்சு பில்லி, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை பேசணுமா தெரிஞ்சது. அங்க அந்த அயன் ராட் அப்படியே அவன் தூக்கி எறிறான், அது பக்கத்துல விழுமா. அதை பார்த்தோன்னே ஆளுக்கு அல்ல இல்ல, பில்லி இதுக்கு மேலேயே உனக்கு நான் மரியாதையை காட்ட மாட்டேன், மரியாதையா ஓடி போயிட. இதுக்கப்புறமும் உன்னோட மூஞ்ச என் கிட்ட கூட காட்டாத என்ன. கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன் இப்படின்னு அவன் ஓடி போயிடறான். அந்த இடத்துல ஷியோஷி கிட்ட அந்த மீனா அந்த பொண்ணு கேட்கறான், ஆமா ஷியோஷி உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க ஓகேவா? எனக்கு ஒன்றும் ஆகல, அதே மாதிரி நன்றி, இவன் வரான்னு சொல்லி என்ன வார்ன் பண்ணல அதுக்கு. அட போங்க ஷியோஷி, அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. இதுக்கப்புறம் பசங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுது. அந்த இடத்துல எல்லாருமே சொல்றாங்க, ஷியோஷி நம்ம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்ம குரூப் தான் இருக்கிறதுலே அன்ஸ்டாப்பபிளான குரூப்பா இருக்கும், அதனால வா ஷியோஷி நம்ம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம். அட அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போதைக்கு எல்லாருமே வீட்டுக்கு போங்க. இதுக்கப்புறம் போற வழியில அங்க கரீனாவும் சொல்றான், அண்ணா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, இவன் உங்களோட கிளாஸ்மேட்டுக்கே இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயுமே பவர்ஸ் அது வந்து கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் சேர்த்து தான் அட்டாக் பண்ணும், அதனால நம்ம அவளைக்கும் எதையுமே கண்டுக்க கூடாது. அதே மாதிரி உனக்கு தெரியுமா கரீனா, காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சனால நம்மளுக்கு 10 மில்லியன் என்ன கிடைக்குது, அது கூடவே நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் கிடைக்குது. என்னது 10 மில்லியன் என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமா? அண்ணா நீங்க சொல்றது உண்மையா, சீரியஸா நீங்க சொல்றீங்களா? ஆமாமா, எதுக்காக நான் உன்கிட்ட போய் சொல்லணும், நான் சொல்ற விஷயம் உண்மைதான். அந்த இடத்துல எலிவேட்டரும் இருக்கிறனால உன்னால ஈஸியா மேலே கீழேன்னு போயிட்டு வர முடியும். அண்ணா நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, ஏன்னா எப்பயுமே என்னை பத்தி தான் யோசிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. என்ன நீ இப்படி ஒரு சில்லியா இருக்க, நான் உன்னை பத்தி யோசிக்காம வேற யாரை பத்தி யோசிப்பேன், நீ என்னோட சிஸ்டரு, அப்படி இருக்கும்போது உன்னை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, அதுக்காகலாம் நீ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, உனக்கு புரியுதா? அங்க இப்படி இவங்க போகும்போது திடீர்னு ஒரு குரல், ஷியோஷி கொஞ்ச நேரம் பேசலாமா, ஏன்னா இதுக்கப்புறமா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, அதோட பேரு சூப்பர் நோவா டோர்னமெண்ட், அதை பத்தி உங்க கூட கொஞ்சம் பேசணும் இப்படின்னு இவங்க சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? மேல ஒரு 2 ஹீரோஸ் வந்து பேசுனாங்களே, அதே டோர்னமெண்ட் தான் இது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பண்ற விஷயம்லாம் இருக்குமே, அதெல்லாம் அப்படி இருக்கும். ஸோ தப்பி தவறி கூட மிஸ் பண்றாதீங்க, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.